இன்னைக்கு ஒரு காட்சியில ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. நேற்றைய தினமும் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்த ஒரு வேகப்பந்து வீச்சாளர் இன்றைய தினமும் அந்த ஹாட்ரிக் விக்கெட் எடுத்திருக்கிறாரு. தனி ஒரு நபரா 77 ஓட்டம், காசு மட்டும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு பரிசு வாங்கியிருக்கிறாரு. பெரிய ஆளுமைங்க. ரைட்டுங்க, சிறப்பான பவுலர். கர்ணன் அவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்குவதற்காக 11 டைகர்ஸ் அணியின் சார்பாக வாக்கு கொடுத்தா வாக்கு தவற மாட்டாங்க. குளாயப்பட்டி 11 டைகர்ஸ் உண்மையில பியூட்டிஃபுல்லா கரவழி கொடுங்க. நம்ம மலையடிப்பட்டி கர்ணன் அவருக்கு உற்சாகப்படுத்தலாம். வாழ்வுடைய சிறந்த நாளை அதை அவர் மாற்றி வச்சிருக்கிறாரு. கலாம் ஐயா சொல்வதை போல உனது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆக சிறந்த வாய்மொழியை சொன்னவர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவருடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய டீம் அந்த சஞ்சய்க்கு அருமையான ஜெயா அவர்கள் வாழ்த்தினை பரிமாறிக்கொள்கிறார். சிறப்பான ஒரு பந்து வீச்சாளர் சஞ்சய் அவர்களுக்கு உண்மையிலே சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிந்து கொள்ளணும். கிளனூர் டீம் தேர்ட் பிரைஸ் தட்டி சென்றாங்க. நல்ல ஒரு கரவழி கொடுக்கலாம். இந்த டோர்னமெண்ட்ல நல்ல ஒரு ஃபேமஸான டீமுங்க. உண்மையிலே இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய 10 அணிகளுக்கு உட்பட்ட ஒரு அணி தான் இந்த கிளனூர் டீம். நல்ல ஒரு பிக் ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம். உண்மையிலே பியூட்டிஃபுல்லான டீம். இசை மலையடிப்பட்டி ரெங்கநாதபுரம் என்று சொல்லக்கூடிய ஆக சிறந்த ஆளுமை மிக்க அணியாக எம்ஆர்சிசி அணி அந்த பரிசை பெற்றுச் செல்கிறார்கள். ஈடு இணையற்ற 2வது பரிசை மலையடிப்பட்டி ரெங்கநாதபுரம் எம்ஆர்சிசி அணியினர் அந்த பரிசினை பெற்றுச் செல்கிறார்கள். அந்த அணியினருக்கு விழா கமிட்டியின் சார்பாகவும் பார்வையாளர்கள் சார்பாகவும் வர்ணனையாளர் அம்மா சத்திரம் கேப்டனை கூப்பிடுறாங்க. உண்மையிலே அம்மா சத்திரம் கிராமம் மாதிரி உண்மையிலே வராதுங்க. விளையாண்ட பிளேயர்ஸ் எல்லாம் ஓரமா நின்னுக்கிட்டு அந்த ஊர் முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு அந்த ஊர் பெரியவங்களை கூப்பிட்டு அந்த கப்பை வாங்கிக்கங்கன்னு சொல்லி பெருமை சேர்க்கிற இளைஞர் கூட்டம்னா அது அம்மா சத்திரம் இளைஞர் கூட்டம் தாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு பொக்கிஷமான இளைஞர் கூட்டம், எண்ணற்ற பண விதைகளை நட்டு ஒரு பாரம்பரிய கூட்டமாக வளர்ந்து வரக்கூடிய கூட்டம், அற்புதமான இளைஞர்களை வைத்திருக்கக்கூடிய கூட்டம். ஆக சிறந்த ஒரு முதல் பரிசை தட்டி செல்லக்கூடிய அணி புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மலைமாதா கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மா சித்திரம் கிராம அணி அந்த முதல் பரிசை தட்டி செல்கிறது. அந்த அணிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சீரீஸ் வந்து அம்மா சத்திரத்துடைய கார்த்திக் தட்டி செல்றாருப்பா. வாழ்த்துக்களுங்க வாழ்த்துக்களுங்க. அம்மா சத்திரம் கார்த்திக் அவர்கள் இந்த மேன் ஆஃப் தி சீரீஸ்ங்கிற பெரிய ஆட்ட நாயனுங்க. உண்மையில ஜோர கை தட்டுங்க. என்ன அடிங்க அடே அப்பா, இன்னும் ரேடரை விட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அவர் அடிச்ச பந்தலாம் அடே அப்பா ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லைங்க. பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அம்மா சித்திரம் விமலுக்கு வந்து பெஸ்ட் பவுலர் அவார்டு கொடுக்குறாங்க. அடே அப்பா, ஒரு டீம் எல்லா பரிசையும் சாக்கில் அள்ளிட்டு போதியா, ஒரு டீம் எல்லா பரிசையும் சாக்கில் அள்ளிட்டு போதியா. அடே அப்பா, அம்மா சித்திரம் விமல் அவர்களுக்கு சிறந்த பந்து வீச்சாளர் விருதை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். விமல் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பெஸ்ட் மட்டையாளர் சிறந்த பேட்ஸ்மேன் கிளனூர் திருமா தட்டிட்டு போறாருங்க. இந்த முறை கிளனூர் திருமா அவர்கள் இவருக்கு உண்மையிலே ஜோரா நல்ல கை தட்டுங்க. நல்ல ஒரு ஆக்ரோஷம் மிகுந்த மட்டையாளருங்க. பவுலரை பத்தி எல்லாம் பயப்படவே மாட்டாரு. நீ எப்படி வேணாலும் போடு, பந்து சேப்பாக்கத்துல அடிச்சா ஸ்டேடியத்துல போய் கிடக்குங்கிறதுக்கு ஒரு சிறந்த மட்டையாளருங்க உண்மையிலே கிளனூர் திருமா. கிராமத்தின் சார்பாக கிள்ளுக்கோட்டை நாயகனுக்கு அந்த நினைவு பரிசை வழங்கி பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சிறந்த மக்கள் நாயகன், மக்களுக்காக வாழக்கூடிய நாயகன் கிள்ளுக்கோட்டை பெயருக்கு ஏற்றாற்போல் அறிவு பொருந்திய அறிவானந்தம் அவர்களுக்கு அந்த நினைவு பரிசை கிள்ளுக்கோட்டை கிராமத்தார்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக சிறந்த ஆளுமைக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஐயா காவல்துறை ஆளுமை அவர்களுக்கு உண்மையிலே மக்கள் பணியே மகத்தான பணி, அதில் ஒரு மாபெரும் பணி என்றால் அதை காவல் பணி, அதை தன்னிகரற்ற சேவையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை திருவண்ணை பணியாற்றி கொண்டிருந்த ஜாஜவன் அண்ணனுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.
ரைட்டு தாலி கட்டுறாங்க. கட்டி மேல முடிந்து அற்புதமான பிளேயருக்கு உண்மையிலே சாதனை மிகுந்த மட்டையாளங்க இந்த பையன். ஆளுக்கு அடிக்கு சம்பந்தமே இருக்காது, ஆனா இடி முழக்கம் விழுவுங்க. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் பிளேயருங்க. அம்மா சித்தத்துடைய தவம். ரைட் அஜித் அவர்களுக்கும் சிறந்த மட்டையாளர் அஜித் அவர்களுக்கு இந்த விழா கமிட்டி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மட்டையாளருக்கு வாழ்த்துக்கள். அம்பேர் அது பெரிய அது இல்லைன்னா மேட்ச் நடக்காது பண்ணி இல்லைன்னா அம்பேர் அவர்களுக்கு விழா மேடை கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹரிஷ் அவர்களையும் சிவா அவர்களையும் விழா கமிட்டி அழைக்கிறார்கள். கப்புக்குனே ஒரு டாடா ஏசியை வாடகை பிடிக்கணும் போல பாடி. அப்ப எவ்வளவு தோறுச்சு. ரைட் வாழ்த்துக்களுங்க வாழ்த்துக்களுங்க. இவ்வளவு நேரம் விழாமடையை அலங்கரித்த அனைத்து ஆளுமைமிக்க அன்பு நெஞ்சங்களுக்கும் கோடான கோடி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தலைவா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தலைவா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல ஒரு மக்கள் நாயகன், மக்களோடு மக்களாக வாழக்கூடிய நாயகன், மகத்தான நாயகன் கிள்ளுக்கோட்டையாரோடு இந்த கிளுகிழுப்பை செய்யக்கூடிய சிறுவர்கள் இணைந்து உண்மையிலேயே இந்த மனுஷனை உண்மையிலே உளமாற பாராட்டணுங்க. வயசுல அப்படி இப்படி இருந்தாலும் என்னைக்கும் 16 வச்சுக்கிட்டு இந்த மலையடிப்பட்டி எம்ஆர்சிசி டீமா மகத்துவமான டீமா வழிநடத்தி கொண்டு வரவில்லை. பெருமாளனுக்கு நிகர் பெருமாளன் தான் அண்ணன் அவர்களுக்கு பயிற்சியாளர். ஆமா என்னைக்குமே பயிற்சியாளர் தான் அண்ணன். ரைட் முருகேசன் அவர்களுக்கு இந்த விழா கமிட்டி பொன்னாலை போர்த்தி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறந்த ஒரு மனித பண்பாளர் முருகேசன் அவர்களுக்கு பொன்னாலை போற்றி எங்களுக்கு 3 நாட்களாக சிறந்த ஒரு பதவியாளராக திகழ்ந்து கொண்டுள்ள அன்பு தம்பி ஷாஜான் அவர்களுக்கு எங்களது சிறந்த ஒரு நினைவு பிரச்சனை வழங்குகின்றோம். வழங்கிய உங்கள் அன்பு நெஞ்சங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அடுத்த நார்த்தாமலை அணியினருக்கு அறிவானந்தன் அவர்கள் அந்த கோப்பையை வழங்கி அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறார். கிள்ளுக்கோட்டை தலைவர் கையில் வாங்கக்கூடிய கோப்பை. அண்ணா என்ன 14 சொல்லேன். வரலாற்று சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு அணி அம்மா சித்திரம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அணி. அந்த அணியினுடைய ஆகச்சிறந்த வேகம் பொருந்திய ஒரு மட்டையாளர் நாராயண அவர்களிடத்திலே ஒரு கேள்வி. இந்த மலையடிப்பட்டியினுடைய இந்த ஆட்டத்தை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? நல்ல வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலே எல்லா ஊருமே இப்போ வந்து 50,000 டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. அது 5 ஓவர் 6 ஓவருக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க. மலையடிப்பட்டி அதுலேருந்து மாற்றா நம்ம ஊர் மாதிரியே 10 ஓவர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முழு முயற்சியில் இறங்கி அந்த 10 ஓவர் நடத்திட்டாங்க. கடைசி 3ஆவது நாள் மட்டும் இயற்கை சீற்றங்கள்னால அவங்களால வைக்க முடியல. ஆனால் அந்த 10 ஓவர் அவங்க வைக்கணும் அப்படின்னு நினச்சதே நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ரைட்டு ஒரு பெரிய கவலை சொல்லலாம். ஏன்னா வந்து 50,000 விளையாடுறோம், 50,000 மேட்ச் விளையாடுறோம். நிறையா ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் 4 ஓவர்லேயும் முடிச்சிடுறாங்க. அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி 10 ஓவர் மேட்செல்லாம் வந்து இந்த மாதிரி 50,000க்கு வந்து 10 ஓவர் வச்சா எல்லா ஊரும் வச்சா நல்லாயிருக்கும். அதில் மலையடிப்பட்டி முழுசாக அவங்க முழு உழைப்பையும் கொடுத்தாங்க. ஆனால் இயற்கை வந்து அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு இது பண்ணிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால இன்னைக்கு வந்து 7 ஓவர் வச்சுட்டாங்க. அந்த 7 ஓவருமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இந்த 10 ஓவரை நீங்கள் தானே முதல்ல அறிமுகப்படுத்துறீங்க புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் 10 ஓவர் மேட்ச்சு நம்ம அம்மா சித்தத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். அதை எல்லாருமே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இன்னமும் நிறையா ஊர் அதை வந்து 10 ஓவர் வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அதை அவங்க ட்ரை பண்ணுறதே நான்லாம் உண்மையிலே பாராட்டுறேன். சில இயற்கை சீற்றங்கள்னால அவங்களாம் வைக்க முடியல. இந்த 3 நாள் வச்சாவே நல்லாயிருக்கும். இந்த 10 ஓவர் டபுள் எண்டாக நடக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? டபுள் எண்டுங்கையில் இந்த 10 ஓவர் டபுள் எண்டுங்கையில் எவ்வளோ பெரிய ஸ்கோர் வேணாலும் அடித்தாலும் அந்த ஆப்போசிட் டீம் வந்து சேசிங்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. டபுள் எண்டுங்கிறது வந்து மேட்ச் 2 சைடுமே போயிட்டு வருது. யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாது. ஆமாம்மா போக முடியாது. கடைசி வரைக்கும் மேட்ச் வந்து அந்த டீமுக்கு போகுது, 5 ஓவர் இங்கிட்டு வருது, 5 ஓவர் அங்கிட்டு போகுது. ஆனால் டபுள் எண்டுங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்குது.
அம்பையர்லாம் எப்படி என்ன பண்ணாங்க? அம்பையர்லாம் வந்து எந்த குறைபாடும் கிடையாது. நல்லா எப்பவும் எல்லா ஊரையும் காட்டிலும் இங்கே வந்து நல்லாவே பண்ணாங்க. ஓகே ஓகே. உண்மையிலேயே மாவட்டத்திலேயே இன்னொரு ஒரு விஷயம் அம்மாச்சித்திரம் அன்னைக்கு என்ன வரும்னா, முதல்ல நேர மேலாண்மையை வச்சு ஒரு டீமை வந்து மேனேஜ் பண்ணது அம்மாச்சித்திரம் கமிட்டி தான். முதல்ல ஒரு 10 ஓவருக்கு ஒரு 50 நிமிடங்கள் டைம் கொடுத்து ஒரு ஆட்டத்தை துவங்கினது பெருமை அம்மாச்சித்திரம் அன்னைக்கு தான் உண்மையிலே செய்கிறோம். அந்த அளவுக்கு ஜாக்கை உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா அந்த டபுள் எண்டுனா இடி ஜாக்குக்கு மட்டும்தான். அது தெரிஞ்ச விஷயம் சொல்லவே இல்லை. இங்கே பாருங்க, நீங்களும் சொல்லலை, அண்ணனும் சொல்லலைன்ட்டா. டபுள் எண்டு நடக்கும்போது நாங்கெல்லாம் கூட ஃபீல்டர்லாம் கூட டக்கு டக்குன்னு மாறிடுறாங்க. ஆனால் வீடியோ எடுக்கிற நீங்கள் அந்த எண்டுல இருந்து இந்த எண்டுக்கு ஒரு ஓவரும் போயிட்டு வரும்போது எங்களுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. அடுத்த வாட்டி கண்டிப்பா 2 எண்ட்ல இருந்தா எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு லைவ் போட்டுருங்க ப்ரோ. கண்டிப்பா லைவ் கண்டிப்பா பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி அம்மாச்சித்திரத்தை பத்தி சொல்லணும்னா, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர வந்து இப்போ நம்ம இப்போ என்னட்டே கேட்டிங்கன்னா உன்னோட இன்ஸ்பிரேஷனான பிளேயர் யாருன்னு கேட்டால் நான் ஒரு ஆள் சொல்லுவேன். ஆனால் எங்கள் டீமில் உங்களுக்கு பிடிச்ச டீம் எதுன்னு கேட்டால் அம்மாச்சித்திரன் மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எங்களோட வளர்ச்சி வந்து அவங்க நிறைய காரணம். அவங்க எந்த ஊரில் போய் விளையாண்டாலும் டீசெண்டாக விளையாடுவாங்க. அம்பேர்கிட்ட எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இருக்காது. நல்லா விளையாடுவாங்க. அவங்கள பார்த்து தான் நாங்கள் எங்கள் பசங்களை ரெடி பண்ணுவேன். எங்கள் பசங்கள்டே சொல்லுவேன், அம்மாச்சித்திர பசங்களை பாருங்கடா எப்படி விளாட்றாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்கள மாதிரி தான் நம்மளும் விளாடணும். வெற்றி தோல்வி எப்படி வேணாலும் அமையும். நம்ம டீசெண்டாக தோத்துட்டு டீசெண்டாக விளாண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு கிரவுண்ட்லேயும் அம்மாச்சித்திர நேம் சொல்லி தான் எங்கள் பசங்களை விளையாட விடுவேன். இன்ஸ்பிரேஷன் ஆகும். நாராயணன் ஒரு முக்கியமான கேள்வி. திருமலராயபுரம் வளர்த்த ஒரு தீப்பிழம்பு ஜாக்குன்னு சொல்லலாம். பசுமலைப்பட்டி சேர்த்து சொல்லுங்கண்ணே. பசுமலைப்பட்டி அணியினரும் அவர்களுடைய ஒரு தாய் பாசத்தையும் தகப்பன் பாசத்தையும் மறக்க முடியாத ஒரு ஆள் வந்து ஜாக்கு. சொல்லுங்க. நம்ம என்னதான் நம்ம இன்டர்நேஷ்னலாக நம்மளால ஆட முடியலை. பட் கிராமத்தில் நம்ம இருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னா அது வேற யாராலையும் பண்ண முடியாது. ஜாக் மாதிரி ஒரு ஆள் இருந்தால் தான் நம்ம ஊர் பிளேயரை சுருக்கமாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. எங்களால் இன்டர்நேஷனல் ஆட முடியல, ஆனால் இன்டர்நேஷனல் ஆடக்கூடிய பிளேயர்ஸை எங்களை கொண்டு போய் அறிமுகப்படுத்தி இன்டர்நேஷனல் பிளேயர் ஆக்குறாருன்னு அற்புதமான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காரு. அது வந்து நம்ம ஜாக் தான் பண்ண முடியும். அதே மாதிரி நிறையா ஒரு கமிட்மெண்ட் இருந்தாலும் நம்ம மலையடிப்பட்டி அவர் தம்பி சொன்னாப்புல ஹரிசு, எனக்கு ஜாக் தான் வேணும்னா நீங்கள் கேட்டு சொல்லுங்கண்ணே அப்படின்னாப்புல. அதுவும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊர் நமக்கு தெரியாது. ஆனால் வந்து நாராயண அவர் தான் சொன்னார், நீங்கள் வந்து ஆயிரும் ஜாக்கு. எனக்கு ஆல்ரெடி ஒரு டோர்னமெண்ட் வெளியே கமிட் ஆகிருந்தேன். அங்கே வந்து வர சொல்லியிருந்தாங்க. கடைசியில் அண்ணன் சொன்னனுக்காண்டி கண்டிப்பாக நான் வந்தே ஆவேன்ட்டு வந்துட்டேன் கடைசியில். ஏன்னா அவர் நமக்கு பழக்கம் அப்பேலேருந்து அவர் சொன்னால் கண்டிப்பாக நம்ம இது பண்ண முடியாது. அதனால் சரி கண்டிப்பாக வந்துட்டேன் டோர்னமெண்ட். பிச்செல்லாம் மேட்லாம் வேறு லெவலுங்க. நான் போன வருஷம் விளாண்டேன் இதே கிரவுண்டில். செகண்ட் ரவுண்டு நம்ம அந்த உடையாளிப்பட்டிக்கு தான் விட்டான்னு நினைக்கிறேன் போன வருஷம். இன்னைக்கு இந்த தடவை செகண்ட் ரவுண்ட் அவங்க தான் வந்துச்சு. போன தடவை அவங்கள்ட்ட தான் விட்டோம்னு நினைக்கிறேன். போன வருஷோட மேட்டு கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் இருக்குங்க. 2 எண்டுமே வந்து ஆப்போசிட் எண்டில் அந்த எண்டில் ஸ்கோர் வராதுன்னு நினச்சோம். ஆனால் இந்த எண்டுலுமே அடிச்சிட்டாங்க ஸ்கோரு. நல்லா இருந்துச்சு மேட்டு. நான் அந்த அவங்க டீமுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க டீமுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தோல்வி ஜெயிக்கையில் கூட நிற்கிறத விட தோல்வியில தான் நம்ம கூட நிற்கிறோம். வெற்றியை வந்து மூளைக்கு கொண்டு போகக்கூடாது, தோல்வியை இதயத்துக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அணி வந்து தோல்வியில இருக்கும். அன்னைக்கு தான் நம்ம அணிக்கு சப்போர்ட்டா இருக்கணும். வெற்றியில வந்து கூட இருக்கிறத விட தோல்வியில கூட இருக்கும். ரைட்டுங்க. ஏன்னா அது கலாம் அணியை சேர்ந்தவங்க. கலாம் வந்து தோல்வி வரும்போது அந்த ராக்கெட் ஏவுகளில் தோல்வி வரும்போது நான் தான் அந்த தோல்விக்கு காரணம் சொல்லுவார். வெற்றி பெறும்போது ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பாரு. அதனால கலாம் அணியை பின்பற்றனால அந்த இயற்கையிலே அந்த பேச்சு அவர் இடத்துல வந்திருக்கு. உண்மையில் நாராயணனுக்கு வாழ்த்துக்கள். அனைத்து அணிகளுக்கும் வாழ்த்துக்கள். ஜாக்குக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. கடைசியாக ஒன்றே சொல்லுண்ணே. மலையடிப்பட்டி உங்கள் டீமுக்கு சொல்கிறேன். இது என்னன்னா, நம்ம வந்து இப்போ ஹரிஸ் வந்து டீமை கைட் பண்ணுறான் அப்படின்னா ஒரு ஃபீல்டை அட்ஜஸ்ட் பண்ணையில் ஒரு பவுலருக்கு கொடுக்கையில் சின்ன மாற்றங்கள் வந்து சக்ஸஸ் ஆகும், ஃபெயிலியர் ஆகும். அந்த அணியோட கேப்டனாக என்ன சொல்கிறாரோ அதை அக்செப்ட் பண்ணணும் பிளேயர். ஓகே. சக்ஸஸும் ஆகும். ஒரு பவுலர் கொடுத்து சக்ஸஸ் பண்ணுவான், அது ஃபெயிலியரும் ஆகும். பரவாயில்ல, மேட்ச் முடிஞ்சு வெளியில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன நிறை குறை இதெல்லாம் பேசு. இதை உங்கள்கிட்ட நேரே நான் பார்த்துருக்கேனே. எங்கே மேட்ச்சு முடித்தாலும் அவங்க உட்காந்து இந்த பிச்சில் உட்காந்து அதை என்னன்னு பேசிட்டு தான் கிளம்புவாங்க. அதை நான் நேரே பார்த்துருக்கேன். இவங்கள நம்ம நிறை குறைகள் எல்லாமே மேட்ச் முடிச்சுட்டு வெளியில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதில் என்ன ஃபெயிலியரோ அடுத்த மேட்ச்சு சக்ஸஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்னென்னா, டெய்லியும் வந்து வேலைக்கு போகிற பசங்க வேலைக்கு போயிட்டு ஃப்ரீயாக இருக்க டைமோட ஒரு 5:30க்கு கூட வந்தீங்கன்னா நேராக கிரவுண்டுக்கு வாங்க.
அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கூலு அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் யார் யார் இருக்கீங்களோ நீங்கள் விளாண்டுட்டே இருங்க. உங்களுடைய சீனியர் கரெக்டான டயத்தில் வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் ஜூனியர் எல்லாமே இந்த 4 மணி ஆயிடுச்சா 4 to 6 இதுக்காக ஒதுக்குங்க. ரப்பர் பால் கிரிக்கெட் வந்து இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அவுட்ஃபீல்டு ஃபுல்லாக பில்லுகளே முளைக்கிற அளவுக்கு நம்ம டெவலப்புக்கு போயிடும். இந்த அவுட்ஃபீல்டில் இன்றைக்கெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது. எல்லா கிராமங்களையும் நீங்கள் பாருங்கள், இந்த டோர்னமெண்ட் ஒரு டோர்னமெண்ட்லாம் இன்னும் அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி கேமரா வந்திருக்கு, கொடி கட்டியிருக்கோம், மேட்டு போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து இன்டர்நேஷ்னலில் வளர்க்குற பில்லு மாதிரியே ரெடி பண்ணி வளர்க்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துடும். ரப்பர் பால் கிரிக்கெட்டு அந்த அளவுக்கு வளர்ந்து போயிட்டுருக்கு. இதுலேருந்து விடாதீங்க, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அம்மாச்சித்தூர் அணியோட வெற்றி காரணம் என்னன்னா டெய்லி ப்ராக்டிஸு. டெய்லி கரெக்டாக 4:30 மணி ஆனால் இந்த சின்ன பசங்க எல்லாம் பேட் எடுத்துக்கிட்டு கிரவுண்டில் போய் விளாடுவாங்க. நானே நிறைய வாட்டி அவங்க கிரவுண்டில் போய் விளாண்டுருக்கேன். அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களோட ஆர்வம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வெற்றி அவங்களுக்கு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக. சுருக்கமாக ஒரே ஒரு பாயிண்ட், நான் இவங்க மேட்ச் முடிஞ்சது ஜெயிச்சதுலையும் பார்த்துருக்கிறேன், அவங்க தோல்வி அடைஞ்சதுலையும் பார்த்துருக்கிறேன். ஒரு டீமாக குழுவாக நின்று பேசுவாங்க. நான் கூட எனக்கு நிறைய நாள் சந்தேகமாக இருந்துச்சு, எதுவும் ஜெயிச்ச காசை வச்சு கரிசு ஒரு கணக்கு போடுறாங்களான்னு எனக்கு ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. ஆனால் ஒரு வைரம் எப்படி பட்டை தீட்ட மேலும் மெருகேறி வைரமாக ஜொலித்து மின்னுமோ அந்த டீமு இந்த அம்மாச்சித்திரம் டீமு. தோல்வியோ வெற்றியோ சரிசமமாக அதை எடுத்துகிட்டு போகிற பேலன்ஸ்டு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள டீம்னா மாவட்டத்தில் அம்மாச்சித்திரம் தான். அதுக்கு நிகர் அம்மாச்சித்திரம் தான். உண்மையிலே அதுக்கு ஒரு பெரிய காலையில் சாப்பிட்டது தான் நம்ம பசங்க இல்லை, இன்றைக்கி விளாண்ட பசங்க எல்லாருமே வந்து காலையில் மட்டும்தான் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த எனர்ஜி லெவலு குறைஞ்சிருச்சு. அந்த எனர்ஜி லெவலு கிரவுண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஏற்றுனது யாருன்னா நம்ம தமிழ் வர்ணனை. கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு 5 இட்லி தான் ப்ரோ. எல்லா எனர்ஜி லெவலாம் போயிடுச்சு. அந்த ஷாஜகான் அவரோட வார்த்தைகள், நம்ம எப்படியெல்லாம் பேசினா பிளேயர் வந்து உற்சாகம் அடைவாங்களோ அந்த மாதிரி வார்த்தைகளை, அதுவும் அந்த தமிழ் வார்த்தைகளே யூஸ் பண்ணுவார்கள். கண்டிப்பாக. அதுதான் ஷாஜகான்ட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த ஷாஜகானா அந்த கடைசி வரைக்குமே எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது ஷாஜகான் தான். எங்கள் டீமுக்கு இல்லை, இன்னைக்கு விளாண்ட எல்லா டீமுக்குமே இவர் தான் வந்து சாப்பாடாக எங்களுக்கு செஞ்சு. சரிண்ணா, தேங்க்யூ.